கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து அழியாது. சதா காலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்க முடித்தான். இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சு. கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ஆளுவதும் என்கிற காரியத்தை கேட்டு வரோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிறத கவனிச்சோம். அது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு அர்த்தம் என்ன? நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட சத்தியத்தில் புரியாமல் இருக்கிறதுனால நிறைய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. வியாதியின் சிக்கல், வாழ்க்கையில் சிக்கல், உறவில் சிக்கல், பொருளாதார வாழ்க்கையில் ஒரு சிக்கல். சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப தடையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்த காரியமும் உங்களை தடைகளை ஏற்படுத்தக்கூடாது, விடுதலையோடு கூட நீங்கள் இருக்கணும். ஆகவே தடையாக இருக்குங்கிற வார்த்தையை கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் யார் அப்படின்னா தடைகளை தாண்டுகிறவர்கள். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆகவே நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் ராஜாக்களை போல் ஆள முடியும். கிறிஸ்துவுக்குள் இருப்பது ரொம்ப முக்கியமானது என்பதை கவனித்தோம். ஆமென், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்பட்டால் தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வருகிறான், இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருப்பதும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் ராஜாவாய் ஆழ்வதும் என்கிறத குறித்து கேட்டு வரோம். கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டால் தான் இந்த ராஜா வாழ்க்கை உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் ராஜாக்களாக இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், நான் ராஜாவாய் தான் வாழ்கிறேன் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விடுதலை என்றால் இப்போ பாருங்க, பறவைகள் பறவையானது பிறகு கூட பறக்க முடியாமல் இருக்கிறது. பறவைகள் கண்டிப்பாய் பறக்க முடியாது தான் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன. ஏன் பறக்க முடியாமல் இருக்கிறது? எவனோ ஒரு வேடன் போட்ட கண்ணியிலே அவைகள் மாட்டி இருக்கக்கூடும். ஆகவே ஏதோ ஒரு கண்ணியில் மாட்டி இருக்கிறது. சில ஆளுகளுக்கு உலகத்தில் இருக்கிற கலாச்சாரங்களினால கட்டப்பட்டிருக்கிறாங்க, பழக்க வழக்கங்களால் கட்டப்பட்டிருக்காங்க, ட்ரெடிஷனால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, பாரம்பரியத்தினால, அதான் ட்ரெடிஷனால் அல்லது பாரம்பரியத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் தங்களுடைய நட்புகள்னால கட்டப்பட்டிருக்கிறாங்க. உலக நட்புகள், ஆசாபாசம், உலக உறவு, ஜாதிகள், பாசைகள், மொழிகள், இன்னார் அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள அதில் ஒரு அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கு. ஆகவே அவர்கள் பறக்கும்படியாய் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கல்ல வலையில மாட்டிருக்கிறதாய் காண்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறதனுடைய அர்த்தம் அப்படி கண்ணியில மாட்டிருக்கிறவங்க, அப்படி சிக்கல்ல, அப்படி வியாதியில, அப்படிப்பட்ட உறவுல, அப்படிப்பட்ட நட்புல மாட்டிருக்கிறவங்க. நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையமார்கள் மாட்டிருக்கிற இடம், சில பெரிய ஆட்கள் மாட்டிருக்கிற இடம். ஒவ்வொருவரும் வினோதமான ஒவ்வொரு சிக்கலில் மாட்டிருக்கிறாங்க. சில ஆட்கள் மாட்டிருக்கிறார்கள், சிலர்கள் மாட்டியிருக்க கூடும். ஆகவேதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை போதிக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாவது எங்கேயாவது மாட்டிக்கிடக்கூடாது. நீங்க எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்தை படிக்கிற பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவற்றையும், நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பாருங்க, நான் உதறி தள்ள வேண்டியது நம்முடைய வேலை, நம்ம ஒன்றும் செய்யாது அப்படின்லாம் இல்லை. ஆகவே நம்ம நிறைய சில காரியங்களை உதறாமல் இருக்கிறனால மாட்டிக்கிடுறோம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, உதறுவதற்காய், அது உதறி தள்ளும்படியாய் சத்தியத்தை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படியாய் கர்த்தர் இப்படி சபைகளை வச்சிருக்கிறார். ஆகவே சத்தியமானது உங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே அவைகள் உங்களை சிக்கிக்கொள்ள வைக்காது, அந்த சிக்கல்லேருந்து உங்களால் தப்பித்து கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்கள், பெரியவர்கள், பிள்ளைகள் எல்லாரும் எந்த சிக்கல்லாம் யாரும் மாட்டக்கூடாது. அதுதான் சத்தியத்தை நம்ம கேட்குறோம். சத்தியம் என்ன சொல்லுகிறதுனா, உண்மை என்ன, தேவனுடைய நிலவரம் என்ன, ஆவிக்குரிய நிலவரம் தான் சத்தியம் என்பது. உங்களுடைய நிலவரம், நீங்கள் யார், உங்களுடைய நிலவரம் என்ன, கர்த்தர் உங்களுக்காக எவைகளை செய்து வைத்திருக்கிறார், நீங்கள் எப்படியாய் வாழ முடியும், ஏன் இப்படி சிக்கலில் வாழ வேண்டும், ஏன் சிக்கிக்கொள்ள வேண்டும், உண்மையான உங்களுடைய நிலவரம் என்ன, ஆவிக்குரிய நிலவரம் என்ன, உங்களுடைய தராதரம் என்ன, நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்களாய் வாழ முடியும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே கவனிப்போம். ஓசியாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களை வந்து சொன்னார். நிறைய ஆட்கள் உலகத்தில் நிறைய பேர் சங்காரமாகறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சங்காரமாகிறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தேவன் சொல்றார், என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். எதனால சங்காரமாகறாங்க? அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க.
அறியாமையினால தான் சங்காரமாகறாங்க. ஒரு வேலையில் உதாரணத்திற்கு ஒரு வேலை, ஒரு குறிப்பிட்ட வேலை ஒரு நபருக்கு 50,000 ரூபாய் மாத சம்பளம் கொடுக்க அந்த கம்பெனி ரெடியாக இருக்கிற பொழுது இன்டர்வியூக்கு போன நேர்முகம் தேர்வுக்காக சென்ற அந்த நபர் இந்த வேலைக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பார்கள் என்று அறியாமல், இவர் ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு போயிட்டு, இவருக்கு ஏற்கனவே கிடைக்கிறது 5,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் கொடுத்தா டபுள் சம்பளம் ஆச்சு அப்படின்னு போயிட்டு, உங்களுக்கு என்ன சம்பளம் வேணும்னு அவங்க கேட்கும் பொழுது 10,000 ரூபாய் கொடுத்தா ரொம்ப நான் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாளே நீங்கள் வாங்க 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்று சொல்லிவிடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு ஏற்கனவே 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அங்கே ரெடியாக இருந்தாங்க. அது இவருக்கு தெரியாது. அந்த சம்பளம், அந்த வேலை செய்தாலே 50,000 கிடைக்கும் என்று அறியாததுனால அதை விட எவ்வளவோ தரம் குறைந்த ஒரு சம்பளத்தை இவர் பெறுகிறார். ஆகவே அந்த 50,000 எட்டி பிடிப்பதற்கு எவ்வளோ காலம் ஆகும். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தரம், தங்களுக்கு எவ்வளவு விலை போகும், தாங்கள் யார், தாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் என்று இன்னொருவர் அந்த பக்கத்தில் இருக்கிறதோ அதை அறியாமல் அன்றன்றுள்ள அப்பம் வாழ்ந்தாலே போதும், எனக்கு உடுக்கிறதுக்கு ஒரு துணி இருந்தால் போதும், வாழ்றதுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்கு இப்படி இருந்தால் போதும், சாப்பிட்றது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் அறியாத ஒரு வாழ்க்கை. நிறைய பேர் ஒப்பேத்தின ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒப்பேத்தல்னு சொல்லுவோம்ல, ஏதோ ஒப்பேறுது, ஏதோ ஓடுது, வாழ்க்கை ஓடுகிறது என்கிற நிலையில் நிறைய பேர் வாழ்கிறதை காணலாம். நிறைய பேருக்கு ஓடுறதே இல்லை, ஏதோ ஓடுறதெல்லாம் கிடையாது, அதே நின்று ஓடுது. இது மாறுறதுக்கு தான் சத்தியத்தை அறிய வர்றோம். இப்படி ஒப்பேத்தலையும் நின்று ஓடுற வண்டிகளையும் மாற்றி எப்பொழுதுமே கம்பீரமாய் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஜெயமாய் வண்டி ஓடணும் அப்படின்னா தான் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட பார்ட்ஸ், இப்படிப்பட்ட ஐட்டம், இப்படிப்பட்ட சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உடையதாக இருந்தால் எப்பொழுதும் சிக்கல்லாம் மாட்ட மாட்டோம். பிரைஸ் காட். அதனால அந்த வசனத்தை கவனிப்போம். ரோமர் 5:17 மறுபடியும் கவனிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்தில் 2 தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிருபையின் பரிபூரணத்தையும், பரிபூரணங்கிற வார்த்தையை நீங்கள் யோசிக்கணும், நினைவில் வைக்கணும். தேவன் யூஸ் பண்ணுற வேர்டை பாருங்க, ஏதோ போதுமானதுன்னு இல்லை, அன்றன்றுள்ள அப்பம் இல்லை, கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவியின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்கிறதே பரிபூரணமாக தான் கொடுக்கிறார். கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணமும். கிருபையின் அடிப்படையில் ரட்சிப்பு, அதனால் கொடுத்தது நீதி, நீதியினுடைய ஈவினுடைய பரிபூரணம் எல்லாம் நிறைய சொத்துக்களை அவர் கொடுக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஆளணும். இயேசு கூட ஆள போய் அவர் எல்லாவற்றையும் உடையவராக இருந்து நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் கர்த்தர் வைக்கல. இந்த 2 ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து வாழ்வடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அல்லது ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது நீதிமானாய் மாறியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செய்வார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நினைச்சு பார்க்கணும், சாதாரண உலக மன்னர்களுக்கும் தேவனுடைய பிள்ளையா இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உலகத்தில் உள்ள மன்னர்களுக்கு வியாதிகள் வரக்கூடும், ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவுக்கு வியாதியே வருவதில்லை. உலகத்தில் உள்ள ராஜாக்களுக்கு பாவம் ஆள முடியும், இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவை பாவம் ஆள்வதே இல்லை. உலகத்தில் உள்ள யாருக்கும் எந்த சண்டையிலும் தோற்பாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தோற்பது இல்லை. நாம் யார் கூட ஆள போகிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு ஆள போகிறோம் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படியாய் ஆளுகிறோம், எந்த ராஜ பாரம்பரியம், எந்த ராஜ பரம்பரையில் நாம் வந்தவர்கள், எப்படிப்பட்ட ராஜாக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக ராஜாவை ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து என்ற ராஜ்யத்தை, இயேசு கிறிஸ்து என்ற ராஜாவை குறித்து வேதம் ஒப்பிட்டு நமக்காய் சொல்லுகிறது. அல்லது எப்பொழுதுமே தோல்வி பெறாத ஒரு ராஜ்யம், எப்பொழுதுமே பாவம் இல்லாத ஒரு ராஜ்யம், எப்பொழுதுமே வியாதியை பெற்றுக்கொள்ளாத ஒரு ராஜ்யம், எப்பொழுதுமே சங்கடம் கவலை கஷ்டம் பிரச்சனைகள்ல வாழாமல் எப்பொழுதுமே தெய்வீக வாழ்க்கையில ஜெயமெடுக்கும் ஒரு ராஜ்யத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ராஜ்யத்தை குறித்து நாம் கவனிக்கிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அனுபவமா இருக்கணும் அப்படின்னா நான் சில காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிதல் என்ன? முதல்ல ஒரு வசனத்தை கவனிப்போம். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர்
6 4 பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முத்து எங்க கிடைக்குதுன்னா சிப்பிக்குள் கிடைக்குது. அந்த சிப்பி எங்க கிடைக்குதுன்னா கடல் ஓரத்தில் இல்லை, ஆழ்கடல்ல கிடைக்குது. அதுல இருந்து முத்து கிடைச்சிட்டாலே மூழ்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது. முத்து விலையேறப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. அதை காட்டிலும் வசனம் ரொம்ப விலையேறப்பட்டதான். அந்த வசனத்திலிருந்து ஒரு அர்த்தம் கிடைச்ச உடனே கட்டியிருக்கிற கட்டு அவிழ்ந்து, பறவையானது சிக்கி இருந்தது, அந்த கட்டிலிருந்து அவிழ்ந்து பறந்து விடுகிறது உயர. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆகவே இந்த அர்த்தம் தெரிஞ்சவனா தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு வசனத்தினுடைய அர்த்தம், ஒரு வசனத்தினுடைய உள்ளுக்கு இருக்கிற வெளிப்பாடுகளை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றம் நடைபெறுகிறது. அதை கண்டிப்பா ஒவ்வொரு கட்டுகள்ல இருந்து விடுதலையாகி ஒரு உயரமான ஒரு இடத்துக்குள் நீங்கள் பறக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம்மை காக்காவா உண்டாக்கல, காகத்தை போல் உண்டாக்கவில்லை, கழுகை போல் உடைந்தாக்கி இருக்கிறார். காகங்கள் ஊரை சுற்றி சுற்றி வருது, காக்கா காக்கான்னு கரைகிறது, கூரைகள் அமருகிறது, ஓடுகள் அமருகிறது. ஒருபோதும் அவைகள் மலைகளுக்கு சென்றதில்லை. அவைகள் நாடி வருவதெல்லாம் ஊரை சுற்றி தான் வரும். எங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டு போக மீதி இருக்குதோ போதும் போதும்னு வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள்ல நான் கண்டதில்லை கழுகுகள் நம்ம கூரையில் வந்து அமர்ந்தது. கழுகுகள் நம்ம வீடுதோறும் வந்து எந்த வீட்டில் தேங்காய் இருக்கு, எந்த வீட்டில் ஏதாட்டும் சாப்பிட்டு போட்டது மீதி இருக்குது அப்படின்னு கழுகுகள் பறந்து வந்ததே கிடையாது. அது ஊரை சுற்றுறதே கிடையாது. அது தங்குற இடமெல்லாம் கண்மலையும், அது பறக்கிற இடமெல்லாம் உயரமான இடமா இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். எப்படி உயர எழும்புவார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது புது பலன் அடைந்து. பிரைஸ் காட். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் காக்கா போலவே வாழக்கூடாது. சத்தியத்தை அறிகிற பொழுது புது பலன் அடைகிறோம். சத்தியம் தெரிந்து கொள்ளுகிற பொழுது சக்தி கிடைக்கிறது. அப்பொழுதுதான் உயர எழும்புகிறோம். அப்பொழுதுதான் காகம் போல நான் வாழாம கழுகுகளை போல வாழ ஆரம்பிக்கிறோம். உயர பறக்கிறோம். கண்மலையாய கிறிஸ்துவுக்குள் தங்குகிறோம். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல வந்து நம்ம நடமாடல, பெரிய விஷயமாய் உயர் ரகமாய் வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்கு தான் இந்த வசனங்களை கவனிக்கிறோம். இந்த இடத்துல என்ன வெளிப்பாடு இருக்கிறது பாருங்க. நாமும், சொல்லுங்க, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எப்படி நடந்து கொள்ளணுமா? சொல்லுங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டுமா? நான் வேற உயிர், வேற ஒரு உயிரினம். நான் முன்பு மனிதனாய் ஒரு சாதாரண பாவியாய் மனித உலகத்திலே ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு ஜாதியில, ஏதோ ஒரு மொழி பேசி, ஏதோ ஒரு அப்பா அம்மாவுக்கு எப்படியோ பிறந்து வாழ்ந்தேன். இப்பொழுது எங்க அப்பா இந்த ஜாதியில் உள்ளவர் கிடையாது, அல்லது இந்த பாசக்காரர் கிடையாது, அல்லது இந்த ஊருக்காரர் கிடையாது. எங்க அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. நான் ஏதோ ஒரு ஊரை சார்ந்தவன் அல்ல, ஏதோ ஒரு பாசையை சார்ந்தவன் அல்ல, ஏதோ ஒரு இனத்தை சார்ந்தவன் அல்ல, ஏதோ ஒரு கிராமத்தை சார்ந்தவன் அல்ல. என்னுடைய ஊர், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய குடும்பம் வேற. ஏன்னா நான் வேற உயிரோட நான் பிறந்திருக்கிறேன். நான் வேற ஆள், வேற நபர், வேறு ஒரு நபராய் பிறந்திருக்கிறேன். ஏனெனில் நான் அப்படி எண்ண வேண்டுமா? அப்படி எண்ணுகிற பொழுதுதான் நான் உயர பறக்க ஆரம்பிக்கிறேன். இல்லடா நம்ம ஊரே சுத்தம் காக்கா கரை இல்லை, நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்த ஊருக்காரன், நான் இந்த ஊர்ல இந்த குடும்பத்தில் உள்ளவன் அப்படிங்கிற எண்ணம். நான் இங்கே தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், இவங்க தான் நம்மளை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட அந்த காக்கான்னு கரைஞ்சு கரைஞ்சு அங்கே தான் சுற்றி வரும். அப்படி அந்த ஊர்ல இருந்து விரட்டி விட்டாலும் பக்கத்து ஊரில் போயிட்டு அந்த கூரைகளில் தங்குறது அவருடைய வேலை. சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு அங்கே தான் கிடைக்குது. அவங்க உயர போயிட்டு கண்மலையில் தங்குற வேலையே அது கிடையாது. நாம் காகம் அல்ல, நாம் கழுகு. நாம் குருவி அல்ல, நாம் கழுகு. நாம் கிளி அல்ல, நாம் கழுகு. அல்லேலூயா. ஏன்னா இந்த எண்ணங்கள் உண்டாகணும். இந்த எண்ணங்கள் ஒருவனை ஆட்கொள்ளுகிற பொழுது மாத்திரமே அவன் மேலோங்குகிறான் என்பதை கவனிக்க முடிகிறது. நான் உங்களை எல்லாரும் ஏன் வெளியில வர சொல்றேன்?
என் வழி அந்த வழி தான். நமக்கு இந்த ஊரு, இந்த ஜாதி, இந்த பாச, இந்த மொழி. ஆகவே திருமண நாட்களிலே நான் இப்படி சிக்கிக்கொள்வேன் அல்லது குறிப்பிட்ட காரியங்களில் நான் இப்படி மாட்டிக்கொள்வேன் என்று என்னெல்லாம் விட்டுட்டு இந்த கட்டுகள், இந்த வலைகளெல்லாம் உங்களை சிக்கி போட்டுறாம, நான் யாராய் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட உயிரினமாய் பிறந்திருக்கிறேன், நான் யார் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். சத்தியத்தை கேட்கிறோம், நான் கிறிஸ்துக்குள் வாழ்கிறேன் என்கிற எண்ணம் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் வந்த உடனே மாபெரும் கோட்டைக்குள் வந்து விடுகிறீர்கள். எதுவுமே தாக்க இயலாத ஒரு இடம் கிறிஸ்துவுக்குள் என்கிற இடம். கிறிஸ்துக்குள் இடம் வந்து வியாதிகள் உட்புக முடியாத ஒரு இடம், கஷ்டம் உட்புக முடியாத ஒரு இடம், உலகத்தினுடைய பாவம் உட்புக முடியாத இடம். அந்த இடத்துல என் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எந்த இடத்துல தங்கி இருக்கிறீங்கன்னா அந்த இடம், அதான் கண்மலை, அதான் கழுகு தங்குற இடம், அதான் நீங்கள் நான் தங்குற இடம். அந்த இடத்துக்காக தங்குறதுக்காக வேண்டிதான் கர்த்தர் நம்மளை வேறு உயிராய் நம்மை ஜனிப்பித்தார். வேறு உயிரினமாய் நாம் இருக்கிறோம் என்கிற எண்ணம் நம்ம இருக்கணும். அதுக்கு தான் இயேசுவே பிதாவாய்தன் உயிரோடு எழுப்பினாராம். வசனத்தை மறுபடியும் படிங்க, அந்த வசனம் சொல்லி இருக்கிறது பாருங்க. இந்த ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களாய் நாம் எண்ணிக்கொள்ளும்படி, அப்படிப்பட்டவர்களாய் வாழும்படி, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, அல்லது புதிய வாழ்வை உடையவன் என்று நடந்து கொள்ளும்படிக்கு, அறிந்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் நடந்து கொள்ளும்படிக்கு, நான் வேறு உயிரினம் என்பதை நடந்து கொள்ளும்படிக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து, இன்னாரு இன்னார் இன்னார் இன்னார். நோ, நீங்க இன்னார் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் தான் நீங்க, அவர் தான் நீங்க, அவர் தான் நான், அவர் தான் நான், அவர் தான் நான். அப்படி எண்ணம் தான் உங்களை கட்டுகளை அவிழ்க்குது, அதுதான் உங்களை உயர எழுப்புது, அதான் ஆசீர்வாதத்தில் பெருக்குது, அதான் விடுதலைக்கு கொண்டு போகுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிறைய பேர் பாஸ்டர் தலையில கை வச்சாதான் விடுதலை கிடைக்கும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த விடுதலை உண்டு. கட்டுகள் இருந்து எப்படி விடுதலை பெறுவது? இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியாத கட்டில இருந்து எப்படி விடுதலை பெறுவது? தலையில கை வைக்கிறதுனால விடுதலை உண்டாக போறதில்லை. இந்த விடுதலை இங்கே சொல்லுகிறது, நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நான் ஒரு புதிய ஆள் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அந்த நாள்ல 2000 வருஷத்துக்கு முன்னால அதான் இயேசுவின் சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணோம். நான் கிறிஸ்துக்குள்ள நான் மரித்தவன், இயேசு எனக்காய் மரித்தார், என்னுடைய பழைய மனுஷன் மரிச்சு போனான். நான் வேறு ஒரு ஜீவன், நான் வேற ஒரு நபர், வேற ஒரு ஆள், நான் பழைய ஆள் கிடையாது. பழைய விதத்தின் அடிப்படையில் பார்த்தா நான் ஏதோ ஒரு ஊருக்காரன், ஒரு கிராமத்துக்காரன், எனக்கு பின்னால ஏதோ ஒரு இனம், இந்த பாசக்காரன் அப்படின்னு உலகத்தார் பார்க்கறாங்க. நான் இனிமேல் அவர் கிடையாது, அந்த ஆள் கிடையாது, அந்த ஆள் கிடையாது என்று மறுபடியும் என்னுடைய எண்ணங்களை புதுப்பித்து புதுப்பித்து என்னுடைய பேச்சில் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ராஜாவா இருக்கிறேன் என்ன இருக்கணும். அப்பொழுதுதான் மகாராணிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. அப்பொழுதுதான் என்னுடைய பிள்ளைகள் இளவரசன் இளவரசி என்று சொல்றதுல அர்த்தம் இருக்கு. அப்பொழுது என் புருஷன் மகாராஜா அல்லது என்னுடைய மனைவி மகாராணி, என்னுடைய பிள்ளைகள் இளவரசர்கள் அல்லது என் அப்பா அம்மா மகாராஜா மகாராணின்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கு. பிரைஸ் காட். யார் அவன்? இவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன். அவன் எவைகளை எண்ணுகிறான்? நான் வேறொரு உயிரினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் பழையவன் அல்ல என்கிற எண்ணத்தை அவனை கொண்டு வந்திருக்கிறான். இன்னொரு வசனத்தை படிப்போம், 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அல்லது ரட்சிக்கப்பட்டிருந்தா நீ யாரும் புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டிங்கிற சத்தியத்தை நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த எண்ணம் உங்களை ஆள வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், வாழ்கிறான், உலாவுகிறான், புது சிருஷ்டியாய் உலாவிக் கொண்டிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, கொஞ்சம் ஒளிந்து போயின, கொஞ்சம் புதிதாயின. இல்ல, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் பழையவைகள் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயின. பழைய மனுஷனும் செத்து போனா, பழைய பண்பாடுகளும் நம்மளுக்கு போச்சு. கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எண்ணங்களும் செய்திகளும் தகவல்களும் யாரா இருந்தோமோ அவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு திட்டவட்டமா வேதம் சொல்லுகிறது. இது இப்படிப்பட்ட சிக்கல்ல இருந்து சத்தியத்தை அறிகிற பொழுது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:16, 2 Corinthians 4:16, 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுகிறது, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
இந்த புறம்பான மனுஷனுங்கிறது சரீரம்னு சொல்லிடாதீங்க. இந்த புறம்பான மனுஷன்னா சரீரம்னே நினைச்சிட்டு சரீரம் சாகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை. புறம்பான மனுஷனுங்கிறது உங்களுடைய கோபம், பழைய எண்ணம், பாவம். முன்னாடி பழையதா இருந்த அந்த நபர், முன்பு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பால் இருந்த நபர், அந்த நபருடைய எண்ணங்கள் உங்களை ஆளுகிறது, உங்கள்கிட்ட வருகிறது. இந்த புறமான மனுஷன் நிறைய பேர் எப்படி மறையுது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே முழுமையாக எல்லாரும் மறைஞ்சிடுறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே உறவு இருக்க தான் செய்யுது. அந்த ஊர் இந்த ஊர், அந்த பாசம் இந்த பாசம், குடும்ப பாசம், எல்லாம் பாசத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஊரை விட்டு உறவை நீக்கி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே அப்பா அம்மாலாம் வேண்டாம், உறவெல்லாம் கிடையாது, தனியாக வந்துட்டோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் இங்கே என்ன சொல்ல வர்றார்? பழைய உலக பழக்க வழக்கத்தின்படி நீங்கள் யார் என்று உலகம் பார்க்கிறதோ, உதாரணத்திற்கு உங்களை ஏழை, குப்பை, பாவி, இந்த இனத்தான், இந்த ஜாதியான், இந்த மொழியான் என்று வேறு பிரித்து பார்க்கிறதே, அது நீங்கள் அவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்க வேண்டும். உங்களை அப்படிப்பட்ட நபர்களாக உங்களை பார்க்க வேண்டும். உங்களை குறித்து குறைவாக எண்ணி மதிப்பிடக்கூடாது, உங்களை குறித்து அதிகமாகவும் எண்ணிக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் தேவங்களை குறித்து என்ன சொல்கிறாரோ அவர்கள் தான் நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உதாரணத்திற்காய் பார்ப்போம். பிராக்டிகலாக பார்க்கிற பொழுது, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் திருமணம் என்று வருகிற பொழுது பயங்கரமாக திண்டாடுறாங்க. ஒன்று ரட்சிக்கப்பட்ட ஆள், ரெண்டாவது இவங்களுக்கு எது கரெக்டு ஜாதி அப்படின்னு தெரியுதோ அதுதான் தேவை. அங்கே ஒரு பிளான். நான் இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுதுன்னு பண்ணுங்க. ராஜாவாக வாழணுமா, சில சிக்கல் வலைகள் இருந்து வெளியே வரணும். நீங்கள் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட இனம், ஜாதி, பாச, மொழி என்கிற சிக்கல் உங்களை கட்டிராம. பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணத்திற்கு உங்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் போயிட்டு 50 வருஷம் இருக்கிறாங்கன்னு வைங்க, அல்லது 20 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய உறவினர்கள்லாம் படிக்கவும் இல்லை, அங்கே ஊரில் இருக்கிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையை அங்கே நடத்தணும். இப்படிப்பட்ட இதெல்லாம் பேசினா தான் உங்களுக்கு புரியும். அவர் என்ன பண்ணணும்னு ஏன்ட்ட கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களே, என்ன பேசுறது, உங்களுக்கு என்கிட்ட கல்யாணம் பண்ணுது, அவனுக்கு இல்லை கல்யாணம் பண்ணுது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரதர், நம்மளெல்லாம் கருப்பவங்கள வெள்ளை இருக்கட்டும். ஆமென். இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை குறித்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்கரேஜ் பண்றீங்களா பிரதர்? நிச்சயமா. நான் இப்படிலாம் என்கரேஜ் பண்ணலன்னா நீங்கள் என்ன வேற உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் பிள்ளைகள் இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்களா? நிச்சயமாகவே இல்லை. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்ப வாழ்வு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் முதல்ல கண்ட்ரோலில் வரட்டும். கிறிஸ்துக்குள்ள கண்ட்ரோலில் வந்தாச்சுனாலே போதும். நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கும் போது கிறிஸ்து எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்? நாம் நினைக்கிறோம் இந்த குதிரையை கடிவாளத்தை பிடிச்சிக்கிறது நம்ம தான், ஜில் 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 போட்டோம். இந்த ஊர் அந்த இருக்கு பாரு, அதுதான் நம்ம ஊர், அதுதான் நம்ம இனம். இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது, இங்கே போகணும், இங்கே போகக்கூடாது. கண்ணாடி போட்டு அந்த குதிரையை ஓட்ட ஒரு நாள் அந்த குதிரைக்கு எங்கேயோ கண்ணு தெரிஞ்சிருது. என் காட்டினதை விட்டுட்டு எங்கேயோ பார்த்து ஓடிடுது, கிறிஸ்துவை விட்டுட்டு ஓடி போயிருது. உன் கிறிஸ்துவெல்லாம் இதுதானா, இந்த ஊர் தானா? பிரைஸ் காட். பிள்ளைகளை கர்த்தருடைய சுதந்திரம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற பொழுது அந்த பிள்ளைக்கு கர்த்தர் யாரை நியமிச்சிருக்கிறாரோ அது தெரிந்து கொள்ளும்படி அந்த பிள்ளை சுதந்திர பறவையாய் இருக்கிறது. நாங்களும் நீங்களும் யாருங்க அந்த பிள்ளைகளை இன்னார் தான் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்றதுக்கு? பிரைஸ் காட். நாம் என்ன சொல்லலாம்? தீர்மானம் எடுப்பது அந்த பிள்ளைகள் எடுக்க வேண்டும். ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அங்கே அடங்கி இருக்கிறது. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ வேற இப்போ பாவம் போல பிள்ளைகள்லாம் நிறைய என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா சொல்கிறது தான் எனக்கு சம்மதம். தமிழ் பண்பாடு இது ஆவிக்குரிய பண்பாடு கிடையாது. நம்ம என்ன நினைச்சிரோம், எங்கள் பிள்ளைகளை அப்படி சிந்திக்க விட்டா தப்பு தண்டாளம்லாம் பண்ணிடுவாங்க. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பிரைஸ் காட். தப்பு தண்டவாளத்தை நீங்களாம் அப்படி சொல்றது இல்லைங்க. டிவியில் ஏகப்பட்டது, டிவியில் உங்களுக்கு முன்னாலே சொல்லி விட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி விட்டுருந்தாங்க. நீங்கள் நல்லதை முதல்ல சொல்லுங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்வதை கற்றுக் கொடுங்கள். கிறிஸ்துக்குள் விடுதலையோடு கூட வாழ்வதை கற்றுக் கொடுங்கள். கிறிஸ்துக்குள் எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். அவங்களுக்கும் தெரியும் உலகத்தில் எப்படி வாழணும். கிறிஸ்துக்குள் வாழ்கிறவனுக்கு எப்படி உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
அவருக்கு தமிழ்காரன் வேணுமா, மலையாளி வேணுமா, இங்கிலீஷ்காரன் வேணுமா, அமெரிக்கன் வேணுமா, நீக்ரோ வேணுமா என்கிறது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Praise God. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிற பொழுதுதான் கட்டுகள் இருந்து விடுதலை ஆகிறோம். Praise God. அப்பொழுதுதான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு பறக்க முடியும் ஃபிளைட்ல. இல்லன்னா டவுன் பஸ் டிக்கெட் எடுத்துட்டு போன ஊருக்கே தான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். Amen. 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 Hallelujah. நம்ம ஊருக்காரங்களே சுவிசேஷம் சொன்னா காணாது, அகில உலகத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணும். நம்ம குடும்பத்தை வச்சு தான் போன சொல்லல, விடுதலையோடு கூட இருங்கள். Praise God. நிறைய நீக்ரோஸ் அமெரிக்கனை மேரேஜ் பண்றாங்க, அமெரிக்கன்ஸ் நீக்ரோக்களை மேரேஜ் பண்றாங்க. வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் ஊழியம் பண்ண வராங்க. இந்தியாவில் ஊழியம் பண்ணும்போது அங்கிருந்து அழைச்சிட்டு வராங்க கர்த்தர் ஏவனா, அல்லது இங்க இருக்கிற ஒரு நல்ல இந்திய பெண்மணியை திருமணம் பண்ணி இங்கே குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க. Praise God. வரலாற்று கிறிஸ்தவர்களை நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கிருந்து இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் உண்டு. இந்தியாவை எங்கள் தஞ்சம் என்று வாழ்ந்தது உண்டு. சவுத் இந்தியாவில் இருக்கிற டோனாவூர் இப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் பார்க்கும்போது 150-200 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் வந்து கிராமங்கள்லையும் வாழ்ந்து இங்கே உள்ள கலாச்சாரங்கள் படி வாழ்ந்து சேலைகளை உடுத்து பண்பாடுகளை மாற்றி இங்கே வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கிறிஸ்தவங்கள்லாம் உண்டாயிருக்கிறது. Praise God. Hallelujah. பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்கிற எண்ணத்தை உடையவர்களாக இருந்ததுனால தான் சவுத் இந்தியாவில் இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசில் ஊழியங்கள் பெருகுவதற்கு காரணம் சத்தியத்தை அவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு சுவிசேஷம் பரப்ப வந்தார்கள். இன்னைக்கு சத்தியத்தை வாங்கினவங்க எல்லாம் இன்றைக்கு ஏதோ வலைகளில் மாட்டிட்டு இருக்கிறது போல இருக்கு. இந்த வலைகளை விட்டுட்டு மேலே போனோம் அப்படின்னா, நான் ஒரு புது சிருஷ்டின்னு அறியணும், பிள்ளைகளுக்கு நீ ஒரு புது சிருஷ்டின்னு சொல்லிக் கொடுக்கணும். நீ கழுகு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ உயர பறக்கிறவன் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் உன்னை வழிநடத்துகிறார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உனக்கு நிறைந்திருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உனக்கு அறிவிப்பார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். உனக்கு நலமானவர்களை ஆவியானவரை உனக்கு கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னை காட்டிலும் தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். நான் சொல்றதை காட்டிலும் கர்த்தர் உனக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுக்கிறவர் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் தான் நல்லவர் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம உள்டா என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய பேர். எப்படி சொன்னாலும் சரி தான், பாஸ் சொன்னாலும் சரி தான், உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது வீட்டில் கேட்டுட்டு அவர் சொல்கிறத கேட்டு இரு அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்கே ஒன்று அவுத்து விட்டாலும் சரி தான், இங்கே நான் உன்னை கண்ணி போட்டு கட்டிக்கிடுவேன். அவங்க சொல்கிறது நல்லது. அப்பா அம்மா கிறிஸ்துக்குள்ள சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க என்ன பேசணும் அப்பா அம்மா? நான் தான் சொல்லிட்டேன், அவர் ஒரு மகாராஜா, அவர் மனைவி ஒரு மகாராணி, பிள்ளைகள் எல்லாம் இளவரசர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் நீ யாராக இருக்கிறாய்? தேவன் உனக்கு இவைகளை செய்கிறார், எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆமென். ரைட். 2 கொரிந்தியர் 4:16 படிக்கும்போது இப்படி பழையவைகள் ஒளிந்து போகிற பாருங்க. முன்னாலாம் டிவென்சன் என் கூட வந்தான்னா ஒரு பாட்டில் தான் தூக்கிட்டு வருவாங்க, அதை தூக்க மாட்டான், நீங்கள் தான் தூக்கணும்பா. இப்போ அவனுக்கு ரொம்ப ஆசை, இது ஒரு 10 கிலோ இருக்கும் இந்த பேக் வெயிட், பைபிள் பாட்டு புஸ்தகம் எல்லாம் வச்சுது, நானே சுமக்கிறேன் அப்படிங்கிறான். முன்னால் அவனால் சுமக்க இயலலை, ஆனால் இப்பொழுது அவன் சுமக்கிறான். ஏன் சுமக்கிறான் அப்படின்னா அவனால் வெயிட்டு தூக்கக்கூடிய பக்கம் வந்துட்டு. பிரைஸ் காட். பழைய அவனுடைய பலவீனம்லாம் போயிட்டு இவன் பலம் வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் வளர வளர இன்னும் நிறைய வெயிட் தூக்குவான். அதே போல தான் கர்த்தர் சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பழைய மனுஷன் கொஞ்சம் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தான். பழைய கலாச்சாரம், பழைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு, வாழ்க்கை நாசமாகிட்டே இருந்து. ஆனா நான் பெருக பெருக இந்த பழைய மனுஷன் அழிய அழிய புதிய மனுஷன் பெருகணும். ஆமென். இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 2 கொரிந்தியர் 4:16 படிங்களேன். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாளும். ஹல்லேலூயா. நம்ம 2 மனுஷன் இருக்கிறாங்க. பழைய கலாச்சாரத்தின்படி பழைய அடிப்படையில் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒட்டி பிடிச்சிருந்தாலும் சத்தியத்தை கேட்க 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 இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிவிட வேண்டும். வளர்ந்து வளர்ந்து இது பழசெல்லாம் போயிட்டு சுத்தமா வளர வளர ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ராஜாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம்.
தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.